செயினுக்கு வந்து நம்ம எவ்வளோ திக்னஸ் போடணுமோ அவ்வளோ போட்டால் தான் அழகாக இருக்கும். இதை விட பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. நம்ம இப்போ இந்த செயினுக்கு போட போகிறோம் அப்படின்னா உள்ளே அந்த சேர்த்து கோக்கிறது வந்து பெருசாக போட்டால் அழகாக இருக்கும். இதுக்கு இதை பர்ஃபெக்டாக இருக்குது இந்த செயினுக்கும். அந்த ஃபியூ டேஸ் பேக் ஜிஆர்டி போயிருந்தேங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். அது உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அங்கே நான் போனதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காயின் அந்த பெண்டன்ட் பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். சரி மற்ற கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கா அப்படியே பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட் பெண்டன்ட்ஸ் தான். இந்த பெண்டன்ட் பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த உள்ளே இருக்க ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் நார்மல் ஸ்டோன் தான். எப்போவுமே நம்ம 18 கேரட்னு போகிறப்போ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22 கேரட்டை விட 18 கேரட் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அன்றைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் வந்து 11,400 அண்ட் சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் மெயின் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு கீழேயே இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு லுக் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா 2 பெண்டன்ட் செயினோட இருக்கிறது வந்து என்னோட பெண்டன்ட் தான். அது வந்து 916 பெண்டன்ட்டு. லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட் கோல்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷில் இருக்கிறது. ஸோ ரோஸ் கோல்டு ஃபினிஷில் இருக்கிறத வந்து எப்படி நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வேர் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரியான செயின் போடலாம், எந்த மாதிரியான அந்த ஒரு பாலிஷ் இருக்கிற செயின் வந்து நீங்கள் வேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு 2-3 பெண்டன்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம் 18 கேரட்டில். அது அங்கே அவைலபிளாக இருக்கா நேரில் பார்த்துட்டு அப்புறம் வேணா கூட நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு போயிருந்தோம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறதுலாம் தனி, அது வந்து ஸ்டோருக்கு வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எப்படியும் வந்து அந்த காயின் பெண்டன்ட்டும் வந்து பார்க்குற ஐடியாவில் வந்து போயிருந்தோம். அதனால் காயின் பெண்டன்ட் வந்து வாங்கலாமா வேண்டாமா அந்த செயினில் போட்டு பார்த்துட்டு நான் எல்லாம் வந்து வேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வாங்கினா இல்லையா எல்லாமே வந்து நான் வீடியோலையும் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து எல்லாரும் வேர் பண்ணுவோம்ல, நம்ம காமனாக வேர் பண்ணுற ஒரு டிசைன் தான். பட் ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப கிளிட்டரியாக இருக்க மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிராம்குள்ளே தான் வருது. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நானுமே ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் எதுக்காக ஜிஆர்டியே வந்து நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஜிஆர்டியில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரஸ்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு காயின் பெண்டன்ட் இல்லை மகாலட்சுமி இருக்குது ஒரு சைடு. இந்த செயினுக்கு அழகாக இருக்குல்ல, எப்படி இருக்குது? இப்போ இந்த இதில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் தெரில, பெண்டன்ட் மட்டும் தெரியுது. அழகாக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகம் கொடுத்தாலும் வந்து நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. மற்ற ஷாப்ஸில் வர கலெக்ஷன்ஸும் உங்களோட நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பவளம் பற்றியும் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.